திக்ருக்கு நாம் சென்று விடுவோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், யார் காலையிலும் மாலையிலும் 3 தடவைகள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லுவார்களோ, யார் காலையிலும் மாலையிலும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதை 100 முறைகள் சொல்லுவார்களோ, அவரை விட சிறந்த நன்மைகளை கொண்டு வந்தவர் வேறு ஒருவரும் இருக்க முடியாது. நபிகளாருடைய வார்த்தையை கொஞ்சம் ஆழமாக கவனியுங்கள். காலையிலும் மாலையிலும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 முறைகள் சொல்லுபவர்களை விட சிறந்த நன்மைகளை யாரும் கொண்டு வந்து விட முடியாது. அப்படியானால் ஆக சிறந்த ஆக அதிகமான நன்மைகளை ஒருவர் 200 தடவை ஒரு நாளைக்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்வதனால் பெற்றுக்கொள்கிறார் என்றால், அவரை விட ஒருவர் சிறந்த நன்மைகளை கொண்டு வர முடியுமா என்றால் நபிகளார் பதில் சொல்லுகிறார்கள், அவரை போன்று சொன்னவர்களும் அவரை விட அதிகமாக சொன்னவர்களும். இந்த 2 நபர்கள் மட்டும்தான் அவரை விட அதிகமான நன்மைகளை கொண்டு வர முடியும் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, போட்டி போட்டு ஓத வேண்டிய ஒரு முக்கியமான தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஏனென்றால் எவ்வளவு அதிகமாக ஓதுகிறோமோ அவ்வளவு அதிகமான நன்மைகளை அனைவரை விடவும் நாம் முந்தி அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்ப்போம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாளை முழுவதும் எவ்வளவு முடியுமோ, எத்தனை லட்சங்கள் முடியுமோ அத்தனை லட்சங்கள் ஓதுங்கள். அல்லாஹு தஆலாவிடத்திலே அதிகமான நன்மைகளை கொண்டு சேர்ப்பவர்களாக ஆகிவிடுங்கள். வாஹிர் தாவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.